வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. இது உங்க டாப் ஐஏஎஸ் அகாடமியோட அருட்பெருஞ்சோதி வீக்கெண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஃபார் ஜியோகிராஃபி. क्वेश्चन நம்பர் 1 பாருங்க. புலிகேட் லேக் இஸ் லொகேட்டட் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படிங்கிறது क्वेश्चनா இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா, ஆப்ஷன் பி கர்நாடகா அண்ட் ஒடிசா, ஆப்ஷன் சி ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் டி தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். நமக்கு டேரக்டாவே தெரியும் இது பழவேற்காடு ஏரி, இந்த புலிகேட் லேக் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கு தமிழ்நாடுக்கு இடையில, அதுவும் ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுலயும் ஆந்திராவில பாருங்க அதிகமாகவும் கம்மியான போர்ஷன்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்காங்கன்னு பாக்குறோம். அடுத்து இன்னொரு விஷயம், இவங்க ஆந்திராவில நெல்லூர், திருப்பதி போன்ற இடங்கள்ல அதிகமா பரவி இருக்காங்க இந்த பழவேற்காடு ஏரின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கக்கூடிய ஐலாண்ட், அதாவது ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கக்கூடிய ஐலாண்ட் வந்து இடையில இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் பே ஆஃப் பெங்காலுக்கும் புலிகேட் லேக்குக்கும் இடையில தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஐலாண்டும் இருக்கு அப்படிங்கறது பாக்குறோம். வேற என்ன இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பழவேற்காடு ஏரியில தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷம் 20,000க்கும் மேல பறவைகள் வந்து என்னாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம்பெயர்றாங்க. மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பழவேற்காடு ஏரி இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் லகு லேக் அப்படிங்கிற போல பாக்குறோம். ஓகேவா? இரண்டாவது பெரிய காயல் ஏரி சிலிக்கா, ஒடிசால இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரிக்கு பிறகு வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த பழவேற்காடு ஏரி தான் வந்து என்னன்னா இரண்டாவது பெரிய காயல் ஏரி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பாக்குறோம். அப்போ இங்க நமக்கு வந்து ஏற்கனவே क्वेश्चनல பழவேற்காடு ஏரி எங்க இருக்கு அப்படிங்கிற போல கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு இடையில இருக்கு அப்படிங்கறத வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சரா பாக்குறோம். ஒடிசா பார்த்தோம் இல்லையா, சிலிக்கா ஏரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறோம். அடுத்த क्वेश्चन, இப்போ இது கூற்று காரணம் क्वेश्चन வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அசர்ஷன் ரீசன் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. the molten rock with gases inside the earth is called lava அப்படிங்கற போல சொல்லிருக்காங்க. இந்த ஒரு அர்த்தத்தை பாத்துக்கோங்க. and when it reaches the earth surface it is called as magma. அது புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு லாவா எனவும் இவை புவி மேற்பரப்புக்கு வரும்போது மாக்மா எனவும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இது கூற்று. காரணம் என்ன சொல்றாங்கன்னா எரிமலையின் திறப்பு எரிமலை வாய் என அழைக்கப்படுகிறது. அதாவது the opening of the volcano is called vent அப்படிங்கற போல சொல்றாங்க. இதுல என்னன்னா ரீசன் இருக்கு இல்லையா, காரணம் இருக்கு இல்லையா, இது கரெக்ட். அதாவது எரிமலையின் திறப்பு, இந்த எரிமலையோட இந்த திறப்பு இருக்குது இல்லையா, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த எரிமலையோட திறப்பை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெண்ட் அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. அதாவது எரிமலையின் வாய் அப்படிங்கிற போல சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கூற்றுல சொல்லியிருக்காங்கல்ல, புவியினுள் உள்ள வாய்க்குளுடன் கூடிய புவியில் உள்ள வாய்க்குளுடன் கூடிய அந்த பாறை குழம்பு லாவா அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்களா, அது தப்புங்க. இந்த புவி உள்ளார இருக்கக்கூடிய அந்த கேஸஸோட இருக்கக்கூடிய இந்த பாறை குழம்பு, அதாவது இந்த குழம்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்மா. ஆனா இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, அத லாவா அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மோல்டன் ஸ்டேட்ல இருக்கக்கூடியதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லாவான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்க மேக்மான்னு பாக்குறோம். when it is reaches the earth surface it is called magma. அதாவது இவை புவி மேற்பரப்பிற்கு வரும்போது மாக்மா என அழைக்கப்படும் சொல்றாங்க. அதாவது இங்க கீழே இருந்து மேல புவியோட மேற்பரப்புக்கு வராங்க. இப்படி புவியோட மேற்பரப்புக்கு இவங்க வரும்போது இவங்களை என்னன்னு சொல்றாங்க, லாவான்னு சொல்றாங்க. அப்ப அங்க அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே zigzag மாத்தி கொடுத்திருக்காங்க. the molten rock with gases inside the earth is called லாவான்னு சொல்லிருக்காங்க. அது என்னங்க மேக்மா அப்படிங்கற போல பாக்குறோம். மேக்மான்னு பாக்குறோம். அடுத்தது when it reaches the earth surface then it is called magmaன்னு சொல்லிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா லாவா அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது in which mountain range are the mountains Pirpanjal, Dauladhar and Mahabharat is located? பிற்பாஞ்சர், தௌலதார், மகாபாரத் ஆகிய மலைகள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது அப்படிங்கறது கேட்கிறாங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, பிற்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் இந்த மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹிமாலயஸ் படிக்கும் போதே படிப்போம். இவங்க எல்லாம் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகேவா? டிரான்ஸ் இமயமலை அப்படிங்கிறது படிப்போம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மத்திய இமயமலை அப்படிங்கிறது படிப்போம். ஓகேவா? அடுத்து வந்து இவங்க யாருன்னு படிப்போம், மத்திய இமயமலைன்னு படிப்போம். இந்த மத்திய இமயமலையில 3 பகுதியை பிரிச்சிருப்பாங்க. இவங்க வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயாஸ்,
ஹிமாச்சல். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா சிவாலிக் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல பாருங்க நம்ம கொஸ்டின்ல கூட இந்த பிற்பஞ்சால், அடுத்து தௌலதார், மகாபாரத் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் என்னன்னா ஹிமாச்சல். சிறிய இமயமலையில வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பிற்பஞ்சால், தௌலதார், மகாபாரத் அப்படிங்கிறது இருக்காங்கன்னு பாக்குறோம். அப்போ பிற்பஞ்சால், தௌலதார், மகாபாரத் ஆகிய மலைகள் எந்த மலைத்தொடர்ல இருக்காங்க? ஹிமாச்சல்ல இருக்காங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? டிரான்ஸ் மலை அப்படிங்கிறது இங்க மேல இருக்காங்க இல்லையா, இந்த தொகுப்புன்னு பாக்குறோம். ஓகேவா? சோ இங்க வந்து என்ன பார்த்தோம்னா காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஷ் போன்ற மலைத்தொடர்கள் வந்து இருக்காங்கன்னு பாக்குறோம். சோ அதுக்கடுத்து ஹிமாத்ரி, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கிரேட்டர் ஹிமாலயஸ் கண்டினியூஸான ரேஞ்சா போகும் இல்லையா, அவங்க பாக்குறோம். அந்த ஹிமாத்ரி அப்படிங்கிறது கிரேட்டர் ஹிமாலயஸ், அதர்வைஸ் ஹிமாத்ரின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா சிவாலிக் அப்படிங்கிறது பாக்குறோம். இந்த சிவாலிக்கை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் ஹிமாலயாஸ், வெளிப்புற இமயமலை அப்படிங்கக்கூடிய பேர்ல சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. மேட்ச் த ஃபாலோயிங் மவுண்டன்ஸ் வித் தேர் ரேஞ்சஸ். பின்வரும் மலைகள் அவைகளின் மலை தொடர்களுடன் பொறுத்துக அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்தது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். காஞ்சன்ஜங்கா இதுல எந்த மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற போல பார்க்குறோம். விச் மீன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அது வரக்கூடிய ரேஞ்ச் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் பார்க்கிறோம். திரும்பி இங்க ஹிமாலயாஸோட தொடர்புடையது. அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அந்த மாதிரி நம்ம தொடர்புடையது பார்க்கிறோம். அப்ப கஞ்சன்ஜங்கா பார்க்கிறோம். சோ கஞ்சன்ஜங்கா பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இங்க காரக்கோரம், சோ ஹிமாலயாஸ் அந்த லைன்ல ஓகேவா வரது நம்ம அப்படியே பார்க்கிறோம். சோ கஞ்சன்ஜங்கா, சோ கஞ்சன்ஜங்காவோட அப்படியே தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அடுத்தடுத்து வராங்க இல்லையா, சோ அதனால நம்ம வந்து பார்க்கிறோம் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படியே ஒரே தொகுப்பா வராங்க இல்லையா. சோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கஞ்சன்ஜங்கா யாரோட மேட்ச் பண்றோம் அப்படின்னா காரக்கோரத்தோட மேட்ச் பண்றோம். ஓகேவா? சோ அடுத்து வந்து பட்காய்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு பூர்வாஞ்சல் குன்றுகள்ல இருக்கக்கூடியது, அதாவது ஷார்ட் இன் ஹைட்ஸா இருக்கக்கூடிய ஒரு குன்றுகள் வந்து இந்த பட்காய்பம் அப்படிங்கிறது பூர்வாஞ்சல் குன்றுகள் இருக்குது. அந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் வேற ஏதாச்சும் இங்க பூர்வாஞ்சல் குன்றுகள் இருக்கான்னா காரோ காசி அப்படிங்கிறது இங்க பூர்வாஞ்சல் குன்றுகளா இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகேவா? சோ இங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா பட்காய்பம் சொல்லுவாங்க. சோ இந்த பட்காய்பம் போலவே இந்த காரோ காசி ஜெயந்தியா இவங்கெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்வாஞ்சல் குன்றுகளா இருக்காங்கன்னு பாக்குறோம். அடுத்தது விந்திய மலைத்தொடர், விந்தியா அப்படிங்கிறது பாக்குறோம். சோ விந்திய மலைத்தொடரை பொறுத்த வரைக்கும் விந்தியா அதுக்கு மேல அப்படி இருக்கிறவங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படிங்கிற போல பாக்குறோம். சோ விந்தியா அதுக்கு மேல வந்து இருக்கிறவங்க வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்சஸ்னு பாக்குறோம். சோ இங்க பாருங்க. சோ அப்ப இந்த விந்தியா இவங்க இந்த சென்ட்ரல் பிளாட்டியூஸ், அதாவது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, மத்திய உயர்நிலங்கள் சொல்லுவோம் இல்லையா, விந்தியா ரேஞ்சஸ், ஆரவல்லி ரேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரே தொகுப்பா இருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்தது மகாபலேஸ்வர், ஆரவல்லி அப்படிங்கிறது மகாபலேஸ்வர் வந்து எதுக்கு மேட்ச் பண்றோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிருஷ்ணாவுடைய அந்த பிறப்பிடமா இருக்கும். சோ கிருஷ்ணாவுடைய இந்த பிறப்பிடமா இருக்கக்கூடிய அந்த மகாபலேஸ்வர் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியா பாக்குறோம். ஓகேவா? அப்போ கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா சோ கஞ்சன்ஜங்கா, காரக்கோரம், பட்காய்பம், காரோ காசி, ஜெயந்தியா, சார்ந்த விந்திய மலைத்தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவல்லி, மகாபலேஸ்வர், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பாக்குறோம். 2, 3, 4, 1 அப்படிங்கிறது கரெக்டா சூஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். அடுத்து identify the option in which the rivers are given in north or south. ஓகேவா? டைரக்டா நம்ம வந்து பார்க்கறோம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைரக்டா இங்க மார்க் பண்ணிருக்கோம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படிங்கிறது பார்க்கறோம். சோ இவங்க எல்லாமே வந்து யாருங்க? இவங்க எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸா இல்ல பெனின்சுலர் ரிவர்ஸானா? எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலர் ரிவர்ஸ் தான். இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னங்க பெனின்சுலர் ரிவர்ஸ் தான். அதுல ஒரு குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் ஃப்ளோயிங்கா ஈஸ்ட் ஃப்ளோயிங்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலர் ரிவர்ஸ்னு பார்க்கறோம். சோ அந்த வகையில பார்க்கறச்சு அவங்களுடைய ஆர்டர், அந்த ஹையர்கி ஆர்டர்ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா பார்க்கறோம். ஓகே, அப்ப ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படியே வரிசையா பார்க்கறோம். ஓகேவா? நமக்கு இருக்கக்கூடிய அந்த மெயின் ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த ஸ்லாங்ல தான் இருக்காங்க. ஓகேவா? எம்ஜி கேகே. ஓகேவா? சோ எம்ஜி கேகே அப்படிங்கிறது தான் என்னன்னு பார்த்தா இதோட ஆர்டரா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறோம். சோ அந்த வகையில மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படிங்கிறது பார்க்கறோம். சோ கரெக்டான ஒரு ஆர்டர்ல நார்த்ல இருந்து சவுத் பார்த்தோம் இந்த ஆர்டர்ல இருக்காங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரின்னு பார்க்கறோம். அடுத்து which is the mountain peak in India that is also known as five treasure of snows? 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலைச்சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா கஞ்சன்ஜங்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அது என்ன 5
பனி பொக்கிஷங்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தா இதாங்க கஞ்சன்ஜங்கா பீக். அதுக்கு பக்கத்துலயே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் ஹைட்ஸ்ல இல்ல அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஹைட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிகரங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? சோ கஞ்சன்ஜங், அடுத்து வந்து யர்லுங் கஞ்சன்ஜங், யர்லுங்ஹாங், அடுத்து கஞ்சன்ஜங்கா சென்ட்ரல், மத்திய கஞ்சன்ஜங்கா, அடுத்து தெற்கு கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இது மெயின் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 சிகரங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சன்ஜங்காவுக்கு அருகாமையில இருப்பாங்க. அதனால இதை 5 ட்ரெஷரர்ஸ் சொல்லுவாங்க. சோ முன்னர்கள் வேதங்கள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஒன்னொன்னு சில்வர், கோல்டு, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தினங்கள், கிரைன்ஸ், அதாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தானியங்கள் அப்படிங்கிற பேர்லயே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மலையை பத்தியும் வந்து தனித்துவமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகேவா? அப்போ இந்த கஞ்சன்ஜங்கா டாப்ல 5 சிகரங்களோட தொகுப்பா இருக்கிறதால வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இவங்கள 5 ட்ரெஷர்ஸ், அதாவது 5 பனி பொக்கிஷங்கள் அப்படிங்கறப்ப சொல்லுவாங்க. the 5 treasures of snows அப்படிங்கறப்ப சொல்லுவாங்க. அடுத்து கஞ்சன்ஜங்காவோட ஹைட் the book variation அப்படிங்கிற மாதிரி ஒன்னு இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து நீங்க பழைய புக் எடிஷன் இல்லாம பழைய புக்ல வச்சிருந்தீங்கன்னா 8586 மீட்டர் அப்படிங்கறப்ப சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா அப்டேட்டட்ல நம்ம பார்த்தோம்னா 8598 மீட்டர் அப்படிங்கறதா அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹைட் எக்ஸாக்ட் ஹைட்னு பாக்குறோம். சோ இதை ஒண்ணு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஆனைமுடி நமக்கு தெரியும். வந்து இங்க சவுத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு சிகரம் ஆனைமுடி, ஆனைமலையில இருக்கக்கூடிய கேரளால வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாக்டா வந்து லொகேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்ப பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னு பார்த்தோம்னா இங்க தீபகற்ப இந்தியாவை பெனின்சுலர் இந்தியாவுல ஒரு ஹையஸ்ட் பீக்னா யாருன்னா ஆனைமுடின்னு பாக்குறோம். அதே போல குரு ஷிகார் அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா ஆரவல்லி ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பீக் அப்படின்னா குரு ஷிகார். சோ அவங்களோட ஹைட் 1722 மீட்டர் அப்படிங்கிறப்ப பாக்குறோம். அதே போல ஆனைமுடி சோ அப்படிங்கறத வந்து எவ்வளவு ஹைட் இருப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல பண்ணுங்க. சோ அதே போல மவுண்ட் அபுவோட ஹைட்டையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. Question number 7. The geographical regions of India broadly follow the physical features which are grouped into following regions. இந்தியாவின் புவியியல் பகுதிகள் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. அதாவது கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எது இந்தியாவுடைய மெயின் பிசிக்கல் ஃபீச்சர்ஸா இருக்குது அப்படிங்கறப்ப கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்டா வந்து நம்ம நார்தர்ன் ஹிமாலயஸ் அப்படிங்கறப்ப பார்ப்போம். ஆமா, ஓகேவா? சார் வந்து இந்த கேஞ்சட்டிக் பிளைன் அப்படிங்கிறது இந்த கிரேட் பிளைன்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமான பிளைன்ஸ் ஒரு 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய ஏரியா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அடுத்து பெனின்சுலர் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாட்டுடைய பாதி பரப்பளவு, நாட்டுடைய பாதி ஏரியா வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆக்குபை பண்ணிருப்பாங்க. நியர்லி 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த தீபகற்ப பகுதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறோம். இல்ல வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு இல்லையா? இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பெனின்சுலர் ரீஜன்ஸ் தீபகற்ப பகுதிகளுடைய உள்ள ஒரு பார்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப இது மட்டும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த மெயின் பிசியோகிராபிக் அந்த ஃபீச்சர்ஸ்ல வந்து என்ன ஆகாதுன்னா கவர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது பாக்குறோம். அப்ப கொடுத்திருக்கிறதுல 1, 2, 3 மட்டும் தான் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவோட கொஞ்சம் பிராடா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கனெக்ட் ஆவாங்கன்னு பாக்குறோம். இந்தியாவோட இந்த மெயின் பிசியோகிராபி டிவிஷன்ஸ் இங்க வந்து என்னன்னு பார்த்தா இந்த கலர் போர்ஷன்ஸ், ஓகேவா? வயலட் கலர்டு போர்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஹிமாலயாஸ், லைட் எல்லோ கலர்டு போர்ஷன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தா கிரேட் பிளைன்ஸ். இந்த கிரேட் பிளைன்ஸ்ல கேஞ்சட்டிக் பிளைன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தா அவங்களுடைய போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அடுத்து லைட் கிரீனோட அந்த போர்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா பெனின்சுலர் இந்தியா. இந்த பெனின்சுலர் இந்தியால வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த பிளாட்டியூஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டா தான் இருப்பாங்கன்னு பாக்குறோம். அடுத்து இந்த திக் கிரீன் போர்ஷன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும். அடுத்த question number 8. The mainland of India extends between 8 degree 4 minutes north latitude to 37 degree 6 minutes north latitude. அடுத்து 68 degree 7 minutes east longitude to 97 degree 25 minutes east longitude அப்படிங்கிறது one of the previous questionsல நாம வந்து பார்க்கிறோம். இந்தியாவுடைய முக்கிய நிலப்பகுதி எந்த அட்சரேகையிலிருந்து எந்த அட்சரேகை வரைக்கும் இருக்கு, எந்த தீர்க்கரேகையிலிருந்து எந்த தீர்க்கரேகை வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ இங்க அதே சேம் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க நார்த், அடுத்து வந்து என்னன்னு பார்த்தா ஈஸ்ட் லாங்கிடியூட், இந்த மாதிரி நமக்கு டிகிரிஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சர்டன் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சரி, ஓகே, இது எப்படி நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம், இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ரெண்டே நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 87 அப்படிங்கிறது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்தியாவோட லாட்டிடியூடும் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கேருந்து இந்தியானா இங்க இருக்கக்கூடிய இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்தியா எந்த லாட்டிடியூட்ல இருந்து எந்த லாட்டிடியூட் வரைக்கும் இருக்கு, லாங்கிடியூட்னா இந்த லாங்கிடியூட்ல இருந்து இந்த லாங்கிடியூட் வரைக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லையா. 87 ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 3 பிளஸ் பண்ணுங்க. 0 + 3 3, அடுத்து 3 + 3 6, அடுத்து 6 + 3 9 அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்படியே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்டு 8 டிகிரி
37 degree, 68 degree, 97 degree பார்க்கிறோம். ஓகேவா? சோ இது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஈஸியா வந்து என்னன்னு பார்த்தோம்னா 4 ஏன்னா 3 மூணா பிளஸ் பண்ணிட்டோம். 3க்கு அடுத்த நம்பர் 4, 4க்கு அடுத்த நம்பர் 5, 5க்கு அடுத்த நம்பர் 6, 6க்கு அடுத்த நம்பர் 7. ஈஸி. இங்க ரெண்டாவது 5 போடுறதால இங்க மட்டும் ஒரு 2 ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே இல்லை. ஓகேவா? அதாவது இந்தியாவுடைய அச்ச பரவல் மற்றும் தீர்க்க பரவல் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முக்கிய நிலப்பகுதி டேஷ் மற்றும் டேஷ் இடையே அமைஞ்சுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு லாட்டிடியூட் லாங்கிடியூட் பேசிஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கறோம். ஓகே, அதை பாருங்க. சோ இதுதான் இந்தியாவுடைய லேண்ட் பகுதி. ஓகேவா? சோ இந்தியாவுடைய லேண்ட் ஏரியா அப்படிங்கறப்பல பார்க்கறோம். இதோடைய லாட்டிடியூட் எஸ்டன், அடுத்து வந்து லாங்கிடியூட் எஸ்டன், அட்சரேகை பரவல், அடுத்து தீர்க்கரேகை பரவல் அப்படிங்கறத क्वेश्चना கேட்டிருக்காங்கன்னு பார்க்கறோம். அப்போ அட்சரேகை நம்ம ஏற்கனவே பார்த்த போல எதுல ஆரம்பிக்குதுங்க தெரியும் இல்லையா? அட்சரேகை ஈஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரைன்ஸ், அடுத்து ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் நோன் அஸ் லாட்டிடியூட்ஸ் அப்படிங்கறப்பல கிழக்கு மேற்கு வந்து பாயக்கூடிய கோடுகள். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிடைமட்ட கோடுகள் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்சரேகை ஆ அப்படிங்கிறது பார்ப்போம். கிடைமட்ட கோடு அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? தீர்க்கரேகை தி, செங்குத்து கோடு அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? சோ அப்ப அந்த அட்சரேகை 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல இருந்து மேல 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் வரைக்கும் இருக்காங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? சோ அடுத்து இந்த லாங்கிடியூட் அப்படிங்கறப்பல பார்த்தோம்னா தீர்க்க கோடு அப்படின்னு பார்த்தோம்னா எதுல இருந்து வரைக்கும் இருக்காங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்குல இருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு வரைக்கும், அதாவது ஈஸ்ட். ஓகே, ஈஸ்ட். சரி, ஓகே गाइस, அடுத்து உங்களுடைய கமெண்ட்க்கான ஒரு क्वेश्चन சிம்பிளா வந்து பாருங்க. இங்க ஈஸியா ஒன் வேர்ட்ல வந்து இதுக்கான ஆன்சர் பண்ணனும். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்கற மட்டும் கவனிச்சுக்கோங்க. இங்கே நார்த் வருது, இங்கே நார்த் வருது இல்லையா? 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த், இங்க மேல 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த். ஓகே, அதே போல இங்கே ஈஸ்ட் வராங்க. 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட், இங்கே 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். ஓகேவா? எனக்கு எக்ஸாக்ட்டா இதோட ரீசன் என்ன, ரெண்டே வேர்ட்ல இதோட ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டு வேர்ட் தாண்ட கூடாது, ரெண்டே வேர்ட்ல இதுக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கறோம். क्वेश्चन நம்பர் 9, choose the incorrect pair. தவறான இணையை காண்க அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. காரக்கோரம் பாஸ், ஷிப்கிலா பாஸ், நாதுலா பாஸ், பொமிடிலா பாஸ். காரக்கோரம் கணவாய், ஷிப்கிலா கணவாய், நாதுலா கணவாய், பொமிடிலா கணவாய். ஃபர்ஸ்ட் இந்த கணவாய் அப்படினா என்ன, பாஸ் அப்படினா என்ன அப்படிங்கிறது பார்க்கறோம். ஓகேவா? இந்த கணவாய் அப்படிங்கிறது பாஸ் அப்படிங்கிறது ரெண்டு மலை இருக்கு அப்படின்னா ரெண்டு மலைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப், போக்குவரத்துக்கு எதுவா இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் வந்து நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா கணவாய்னு பாக்குறோம். பாஸ் அப்படிங்கக்கூடிய பேர்ல சொல்றோம். ஓகேவா? ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடியதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கணவாய். பாஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சொல்றேன்னு பாக்குறோம். ஓகேவா? சோ அந்த வகையில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த பாஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில கணவாய் வேற மாநிலத்துல இருக்கு பை அவர் புக் டேட்டா. சோ அது எது தவறா இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காரக்கோரம் கணவாய் அப்படிங்கறது பாக்குறோம். காரக்கோரம் கணவாய் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு, கரெக்ட். ஓகேவா? சோ அடுத்து ஷிப்கிலா கணவாய் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ். இதே நம்ம பை புக் டேட்டா ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கணவாய் அப்படின்னா ஷிப்கிலா அந்த ஜோஷிலா பாஸ் அப்படிங்கறப்ப சொல்லியிருப்போம். பட் ரியல் திங் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஜோஷிலா பாஸ் அப்படிங்கிறது நம்ம ரியலா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்காதுங்க. அந்த ஜோஷிலா பாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும். ஆனா நம்ம புக் டேட்டால என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜோஷிலா பாஸ் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேசம் கொடுத்திருக்காங்க. சோ சரியே தவிர நம்ம புக்கை ஃபாலோ பண்ணோம். சோ அதனால ஜோஷிலா பாஸ் அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேஷ் அப்படிங்கிறது பார்க்கறோம் நம்ம புக்ல இருக்கிறது. அடுத்தது நாதுலா கணவாய் அப்படிங்கறப்பல பார்க்கறோம். நாதுலா ஜெலிப்லா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாஸ் இருக்கு. நாதுலா பாஸ், ஜெலிப்லா பாஸ் ரெண்டுமே வந்து எங்க அப்படின்னா சிக்கிம் தான். அடுத்து அப்ப இந்த பொமிடிலா கணவாய் அப்படிங்கிறது எங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா? அருணாச்சல பிரதேசம் பார்க்கறோம். சோ இந்த அருணாச்சல பிரதேசல அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அருணாங்கிறவ பொம்மை வச்சிருந்த கையில அப்படிங்கறது ஞாபகம் வச்சுப்போம். சோ அருணாச்சல பிரதேசல இருக்கிறது அந்த பொமிடிலா பாஸ் அப்படிங்கிறது பார்க்கறோம். ஆனா இதுங்க ஆந்திரான்னு கொடுத்துருக்காங்க, அது தப்புங்க. வேற ஜம்மு காஷ்மீர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கும், காரசாரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். காரக்கோரம் கணவாய் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து ஹிமாச்சல பிரதேசம் ஜோசியை பார்க்க போறாங்க. ஜோசிய ஷிப்ல பார்க்க போறாங்க. ஜோஷிலா ஷிப்கிலா அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் இது உங்க எல்லாருக்குமே தெரியும், நாக்குல ஜெல்லி சிக்கிக்கிச்சு, நாதுலா ஜெலிப்லா சிக்கிக்கிச்சுங்கிறதுக்கு சிக்கிம் அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து क्वेश्चन நம்பர் 10, which of the following plains are formed by deposition of rivers Satluj, Beas and Ravi? கீழ்கண்டவற்றுள் எந்த சமவெளி சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் ஏற்படும் படிவுகளால் உருவானது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சோ பிஎஸ்ஆர். ஓகேவா? சோ இந்த மூணு பொதுவாவே இந்த பிளைன்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த சமவெளி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த சமவெளி அப்படிங்கிறது வந்து என்னன்னா
ஆறுகளுடைய படிவுகளால தான் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும். சமவெளி அப்படிங்கிறது வந்து யாரால் உருவாக்கப்படுவாங்க? ஆறுகளுடைய படிவுகள், வண்டல் படிவுகளால தான் என்ன பண்ணப்படும்னா உருவாக்கப்படும் பார்க்கிறோம். அந்த விதத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சமவெளி, அதாவது வடபெரும் இந்திய சமவெளி அப்படிங்கிறது ஒவ்வொரு சமவெளியுமே இதோட பிரிவுகள், சமவெளியோட பிரிவுகள். இது ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, இது பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த ஒவ்வொரு சமவெளி, இந்த ஒவ்வொரு பிரிவுகளுமே அந்த குறிப்பிட்ட ஆறுகளால் உருவாக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் சமவெளி பார்த்தோம்னா சரஸ்வதி மற்றும் லூனி ஆறுகளால் உருவாக்கப்படும். இந்த பஞ்சாப் ஹரியானா பிஎஸ்ஆர், பியாஸ், சட்லஜ், ராவி. அடுத்து கங்கை, கங்கை சமவெளி பேரே வந்துச்சு கங்கை மற்றும் அதன் துணையாறுகள். அதே போல பிரம்மபுத்திரா சமவெளி, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப क्वेश्चनல இதுவே வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். என்ன கொடுத்திருக்காங்க? சட்லஜ், பியாஸ், ராவி ஆறுகளால் உருவாக்கப்படக்கூடிய சமவெளி அப்படின்னு பார்த்தோம்னா யாருங்க? பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகே, அப்ப இந்த ராஜஸ்தான் சமவெளிங்க பார்த்தோம் இல்லையா, இவங்க யாரால, இவங்க எந்தெந்த ஆறுகளால் உருவாக்கப்படுறாங்கன்னா லூனி, சரஸ்வதின்னு பாக்குறோம். அடுத்து கங்கை, கங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா கங்கை மற்றும் அதன் துணையாறுகள். அதே போல பிரம்மபுத்திரா பார்த்தோம் அப்படின்னா பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால வந்து என்ன பண்ணப்படும்னா உருவாக்கப்படும் பாக்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறோம். அடுத்தது ஒரு தடவை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பே ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மேப்பை மட்டும் போட்டு 1 2 3 4 போட்டு இந்த 1 2 3ல நாங்க எந்தெந்த மேப்பை வந்து பாயிண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம்ஸ் அப்படியே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸாக்ட்டா கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து क्वेश्चन நம்பர் 11. The Pamir knot, popularly known as roof of the world. Pamir knot connecting link between the Himalayas and the high ranges of Central Asia. From the Pamir, Himalayas extend eastward in the form of an arc shape. The term Himalayas derived from Sanskrit means the abode of snow. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படிங்கறப்பல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பாமீர் முடிச்சி உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பாமீர் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவுடைய இந்த டாப்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்தியாவோட டாப்ல இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்கன்னு பாக்குறோம், கஜகஸ்தான்ல. சோ இந்த பாமீர் முடிச்சு இருக்காங்க இல்லையா, சோ இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. காரணம் ஆமா கரெக்ட். சென்ட்ரல் ஏஷியால இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் அந்த பாமீர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒன்னா வந்து இணையத்தால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இத உலகின் கூரை, ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அழைக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஓகே கரெக்ட். அடுத்து வந்து ஒரே ஒரு விஷயம். ஓகே, இந்த இடத்தோட பேர் பாமீர். ஒரு இடத்துல நிறைய மலைகளை வந்து ஒன்று கூடுனாலோ அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நிறைய மலைகளை வந்து பிரிஞ்சு சென்றாலோ அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா முடிச்சி நாட் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்தோட பேர் பாமீர். இந்த இடத்துல நிறைய மலைகளை வந்து ஒன்று சேர்றதால அது பாமீர் முடிச்சி, பாமீர் நாட் அப்படிங்கிற போல அறியப்படுது. அடுத்து ரெண்டாவது பாருங்க, பாமீர் முடிச்சி மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாகும் அப்படிங்கிறது பார்க்கும். அதாவது இந்த பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது மத்திய ஆசியாவுடைய உயரமான மலைகள், டைன்ஷன், ஆல்டைன் டாக், குன்லுன், ஹிந்து குஷ், அலைமலை. அடுத்தது இந்தியாவுடைய இமயமலையும் என்ன பண்றாங்கன்னா இணைக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். அடுத்தது இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி, இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. அதாவது டவுன்வர்ட் ஆர்க் ஷேப் அப்படிங்கிற போல சொல்றாங்க. கீழ் நோக்கி வில் பாருங்க, இப்படி ஆர்க் ஷேப்ல கீழ் நோக்கி வில் வடிவத்துல தான் இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது நமக்கு தெரியும் ஹிமாலயா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத மொழி சொல்லு. அந்த சமஸ்கிருத மொழி சொல்லுடைய பேர் என்னன்னா பனியின் உறைவிடம், அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்து क्वेश्चन நம்பர் 12. மேட்ச் த ஃபாலோவிங். பொறுத்துக. சாங்போ, அடுத்து யமுனா, நியூ அலுவியம், மவுண்ட் கார்வின், அஸ்டின், அதாவது சதர்ன் மவுண்ட் கார்வின், சவுதர்ன் பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் அஸ்டின், அடுத்து கோரமண்டல் கோஸ்ட். இதெல்லாம் இதோடைய கரெக்டான விஷயங்களோட வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சாங்போ அப்படிங்கிறது ரிவர் பிரம்மபுத்திரா இன் டிபெட். இந்த பிரம்மபுத்திரா ஆறு இருக்காங்க இல்லையா, அவங்க டிபெட்ல உருவாக்கும் போது டிபெட்ல இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா யார்லுங் சாங்போ அப்படிங்கக்கூடிய பேர்ல சொல்லுவாங்க. அப்படி அந்த சாங்போ அப்படின்னா டிபெட் மொழியில என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப பார்க்கும். சாங்போ அப்படிங்கிறது டிபெட் மொழியில தூய்மையான நீர், அதாவது த பியூரிஃபயர், தூய்மை அப்படிங்கறத அதுக்கான பொருள்படுது அப்படிங்கிறது பார்க்கும். அடுத்தது யமுனா வந்து பார்க்கிறோம். யமுனாவை பொறுத்த வரைக்கும் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படிங்கிறது பார்க்கும். இப்ப கங்கா அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். கங்கோதரியில பாகரதி அப்படிங்கிற பேர்ல வந்து உருவாவாங்க. அதுக்கப்புறம் அழகநந்த ஆரோட சேருவாங்க. தென் வந்து ஃப்ளோவாய்டு இருப்பாங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் ரெண்டா பிரிவாங்க. ஹூக்லி இன்னொரு டைம் பங்களாதேஷ்குள்ள போகும். பங்களாதேஷ்குள்ள போனோடனே அந்த கங்கா அப்படிங்கிறது பத்மா அப்படிங்கிற போல அழைக்கப்படும். இதுதான் கங்கா. இப்போ இந்த கங்காவுடைய
மிக லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யமுனா. கங்காவுடைய மிக லாங்கஸ்ட் ட்ரிபியூட்டரி யாருங்க? யமுனா அப்படிங்கிறப்ப பார்க்கிறோம். இந்த யமுனா இருக்காங்க இல்லையா, யமுனோத்திரியில உருவாகும். இந்த யமுனா கங்காவோட சேரக்கூடிய இடத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க. அலகாபாத், பிரயாக் பிரசஸ்தி, திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க. திரிவேணி மூன்று நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம். ஆனா கங்கை யமுனா மட்டும் தானே இருக்கு. இன்னொரு ஆறு வந்து என்ன அப்படிங்கிறப்ப இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அவர் இன்னொரு ஆறு பேர் வந்து என்னன்னா சரஸ்வதி. நமக்கு தெரியும் இந்த சரஸ்வதி ஆறு அப்படிங்கிறது காலப்போக்கால வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறியப்பட்டிருக்கு. வேத காலங்களில் சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நதியானது தன்னுடைய வழி போக்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், மாற்றி அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற அழைக்கப்படுது. அப்ப யமுனா, கங்கா, அடுத்தது சரஸ்வதி மூன்று சேர்ந்து வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சேரக்கூடிய இடம் திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற போலையும் குறிப்பிடுவாங்கன்னு பாக்குறோம். கங்கையுடைய நீளமான திருவையாறு யமுனா. இதோட நீளம் 1370 கிலோமீட்டர். சில இடங்கள்ல 1376 கிலோமீட்டரும் குறிப்பிடுறது உண்டு. ஓகேங்க. அப்ப யமுனா யாருடைய ட்ரிபியூட்டரி அப்படின்னா கங்கையோடைய ட்ரிபியூட்டரின்னு பாக்குறோம். அடுத்து நியூ அலுவியம் அப்படிங்கிறது பாக்குறோம். இந்த நியூ அலுவியம் அப்படிங்கிற மண், அதாவது புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காதர் மண் அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க. புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்க, காதர் மண் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த காதர் மண் அப்படின்னா இப்படி ஒரு ஆறு போகுது அப்படின்னா, ஒரு ஆறு போகுது அப்படின்னா இப்படி நாம வச்சுப்போம். இப்படி ஒரு ஆறு போகுது அப்படின்னா இந்த ஆத்துக்கு பக்கத்திலேயே உருவாகக்கூடிய மண் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காதர் மண் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அதுக்கும் பக்கத்துல வந்து இருக்கிறது போன வருஷம் உருவான அந்த காதர் மண் ஓரம் ஒதுங்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த வருஷம் அது இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து வருது. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஆறு ஃபுல்லா தண்ணி ஓடுது. ஆறு ஃபுல்லா எல்லா வருஷம் ஃபுல்லா தண்ணி ஓடாதுங்க. ஆத்துல வருஷம் ஃபுல்லா இந்த அளவுக்கு தான் தண்ணி போகும். ஓகேவா? இந்த மழை மான்சூனால வரக்கூடிய மழை பெருக்கு அதிகமாகும் போது ஆத்துல ஃபுல்லா தண்ணி போய் அந்த வண்டல் படிவுகளை படிய வைக்கும். அப்படி இந்த ஆத்துல ஃபுல்லா தண்ணி போகும்போது பக்கத்துல வண்டல் படிவுகள் படிய வைக்குது இல்லையா, இந்த புதிய வண்டல் மண் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காதர்னு சொல்லுவாங்க. இந்த புதிய வண்டல் மண் என்ன சொல்லுவாங்க, காதர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் இப்படி மழை பெஞ்சு காதர் புதிய வண்டல் மண் உருவாகிடுச்சு. அடுத்து ரெண்டாவது வருஷம் அகைன் வந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது ஏற்படுது. திரும்பி இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய காதர் மண் ரெண்டாவது வருஷம் திரும்பி புதுசா காதர் மண் உருவாகுமா, அப்ப என்னவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரம் ஒதுங்குவாங்க. அப்படி ஓரம் ஒதுங்கக்கூடியத பாங்கர் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்க. ஓகே, என்னன்னு சொல்லுவாங்க, பாங்கர். அப்ப பி என்னங்க, ஓல்டு சைல், போல்டுன்னு ஞாபகம் வச்சு, போல்டுன்னு கூடிய வார்த்தை ஞாபகம் வச்சு. அதே போல கே நியூ, எனக்கு தெரிஞ்சிருச்சு நியூ சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கே ஃபார் நியூ, அடுத்து பி னா போல்டு, ஓல்டு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நியூ அலுவியம் புதிய வண்டல் மண் அப்படிங்கிறது காதர சொல்றாங்கன்னு பாக்குறோம். அடுத்து கோரமண்டல் சமவெளி, சாரி இன்னொன்னு விட்டுட்டோம், மவுண்ட் கார்வின் அஸ்டீன் அப்படிங்கிறது பாக்குறோம். ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா, இந்தியாவுடைய உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறது நம்ம புக் டேட்டா படி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த சிகரம் அப்படிங்கிற போல சொல்லுவாங்க. பட் ஆனா ரியல் ஃபேக்ட் இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்றேன். இந்த காரகோரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ், சாரி கார்வின் அஸ்டீன் அப்படிங்கிறது வந்து K2 அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பாங்க. இதுக்கு ஏன் K2 பேர் வச்சிருப்பாங்கன்னா காரகோரம்ல இரண்டாவது வந்து அந்த ஹைட் மெஷர் பண்ணப்பட்ட சிகரம் அப்படிங்கறதால அது K2, பின்னாட்கள கார்வின் அஸ்டீன் அப்படிங்கக்கூடிய நேமும் வந்து என்ன பண்றாங்கன்னா வைக்கிறாங்க. இந்த K2 கார்வின் அஸ்டீன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கு, POKல இருக்கு அப்படிங்கிறப்ப பாக்குறோம். பட் ஆனா நம்மளுடைய அந்த மேப் அது ஓரினா நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது கார்வின் அஸ்டீன் தான் இந்தியாவோட உயரமான சிகரம். பட் POK இல்லாம நம்மளுடைய இந்தியாவுடைய உயரமான சிகரம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது பாக்குறோம். ஆனா நம்ம அந்த மேப் வந்து நம்மளுடைய ஏரியா தானே, சோ அதனால நம்ம மேப்பை கிளைம் பண்ணி அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற போல இருந்தாலும் இந்தியாவோட உயரமான சிகரம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எது சொல்றோம்னா மவுண்ட் K2, மவுண்ட் கார்வின் அஸ்டீன் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து அப்ப மவுண்ட் கார்வின் அஸ்டீன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய உயரமான சிகரம் அப்படிங்கிறது பாக்குறோம். அடுத்து கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகேவா? சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது இந்தியாவுடைய கோஸ்டல் பிளெயின், அதாவது இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை அப்படிங்கிறப்ப பாக்குறோம். அதாவது கிழக்கு கடற்கரை சமவெளி, இந்த சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறது இந்தியாவுல இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியா பாக்குறோம். கோரமண்டல் கோஸ்ட் அப்படிங்கிறது ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் நம்ம வந்து என்ன பாக்குறோம். அடுத்து क्वेश्चन नंबर 13, some part of the moons never see sunlight because the axis of the moon is dash to direction of the sunlight.
நிலவோடைய சில பகுதிகள் எப்போதுமே வந்து என்ன பண்றது இல்லைன்னா சூரியனை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவோடைய அச்சு சூரிய ஒளியின் டேஷ் திசையில் இருக்கிறது அப்படிங்கிற போல கேட்கறாங்க. இப்போ சன்லைட் வந்து இப்படிதான் வராங்க. ஓகேவா, சன்லைட் இப்படி வராங்க. சன்லைட் இப்படி வராங்க. இந்த சன்லைட் வந்து இந்த நிலவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. அதனால சன்லைட் இப்படி பெர்பெண்டிகுலர், ஓகேவா, அதாவது செங்குத்தா வந்து இருக்கிறதால, வெர்டிகலா வந்து இருக்கிறதால நிலவு அந்த சூரியனை பார்க்கும்போது சில இடங்களை வந்து என்ன பண்றதுன்னா சூரியன் மேல விழுறது இல்லை. ஓகேவா, அதுதான் முக்கியமான காரணம். இந்த சூரியனுடைய அந்த ஒளி கதிர் அப்படிங்கிறது நிலவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா செங்குத்தா இருக்கு, பெர்பெண்டிகுலரா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதால நம்மளால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நிலவுல நிறைய இடங்கள்ல சூரிய ஒளி விழறதில்ல அப்படிங்கறது போல பார்க்கிறோம். இதுக்கு ஆன்சர் டைரக்டாவே நம்ம சொல்லிடலாம், என்னன்னா பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது பார்க்கிறோம். Some parts of the moon never see sunlight because the axis of the moon is perpendicular to the direction of sunlight ன்னு பார்க்கிறோம். அடுத்த क्वेश्चन, which of the following statement is incorrect? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. The Sambar Salt Lake, Pushkar Lake near Raipur is the prominent one among the Rajasthan plain. Rajasthan plain is formed by deposition of the river Luni and the long vanished river Saraswati. There are several salt lakes in Rajasthan. Rajasthan plains is located to the west of Aravalli range and covers an area of about 1,75,000 square kilometer னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒன்ஸ் அகைன் தமிழ்ல வந்து வாசிச்சிடலாம். ராய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள உப்பு ஏரிகளாகும். ராஜஸ்தான் சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாகியுள்ளது. பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள காணப்படுகிறது பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது எல்லாமே ராஜஸ்தான்ல காணப்படக்கூடிய ஏரி தான். சாம்பார் ஏரி ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருக்கு, பஞ்ச்பத்ரா ராஜஸ்தான் பர்மர்ல இருக்கு, டிட்வானா நாக்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் அப்படிங்கிற போல வந்து சொல்லிட்டு நிறைய ஏரிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம். ஓகேவா, சோ அது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு பாருங்க, இந்த சாம்பார் ஏரி அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சாம்பார் சால்ட் லேக் புஷ்கர் லேக் நியர் ராய்ப்பூர்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு தப்பு. சாம்பார் ஏரி எங்க இருக்கு, ராய்ப்பூர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சாம்பார் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ஜெய்ப்பூருக்கு அருகில இருக்குன்னு பாக்குறோம். அடுத்து ராஜஸ்தான் பிளேன் இஸ் ஃபார்ம்டு பை தி டெபோசிஷன் ஆஃப் ரிவர் லூனி. இந்த ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது எந்தெந்த ஆறால உருவாக்கப்படுது அப்படின்னா லூனி ஆறாலையும் அது வந்து சரஸ்வதி ஆறாலையும் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கப்படுது அப்படிங்கிறப்ப பாக்குறோம். ராஜஸ்தான்ல பல ஏரிகள் இருக்கு, அதை பார்த்தோம். அடுத்து ராஜஸ்தான் சமவெளி மேல பார்த்தோம் இல்லையா, 1 2 3 சொல்லிட்டு இந்த இந்தியா மேப்ல ஒரு 4 சமவெளி பிரிச்சிருந்தோமே, ராஜஸ்தான் பிளைன்ஸ், அடுத்து வந்து என்னன்னா பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ், அதுக்கு அடுத்து கங்கை பிளைன்ஸ், அதுக்கு அடுத்து பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ராஜஸ்தான் பிளைன்ஸ் உடைய அளவு அப்படிங்கிறது 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் உடையதும் வந்து என்னன்னா அதேதான் 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து கங்கையுடையது 3.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்து பிரம்மபுத்திரா உடையது 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு பாக்குறோம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. 56 அடுத்த நம்பர் 57 ரிவர்ஸ்ல எழுதணும். எத்தனை 5 இருக்கு, 2 5, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 56,275 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சரா இருக்கும். ஓகேவா, பிரம்மபுத்திரா சமவெளிக்கு. இங்க ராஜஸ்தான் சமவெளியுடைய இந்த பரப்பளவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான், 1.75 lakhs அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான் பாக்குறோம். Okay, another question number 15. The coastal plains between the Mahanadi and the Krishna river is known as Northern Circus. அதாவது இது வந்து எதை பொறுத்து எதை பத்தின கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னா கடற்கரை சமவெளி, அது ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் அப்படிங்கிறத பார்க்கணும். கிழக்கு கடற்கரை பத்தி சொல்லியிருக்காங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா ரிவருக்கு இடையில இருக்கக்கூடியது நார்தன் சர்க்கார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சதர்ன் பார்ட் லைன்ஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் காவிரி இஸ் நோன் as கோரமண்டல். ஓகே, கரெக்ட். புலிகேட் லேக் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஃபர்ஸ்ட் எடுத்தோட இதுதான் இல்லையா. சோ உங்களுக்கு क्वेश्चनல அடுத்த क्वेश्चन வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரு क्वेश्चन வந்து என்னன்னு பார்த்தா கரெக்ட்னு பார்க்கறோம் இல்லையா. அப்ப இது எது கரெக்ட் அப்படிங்கறத கூட பார்க்கறாங்க, கேக்குறாங்க. சொல்லுவோம் வாங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் அப்படிங்கறத சொல்றாங்க. கரெக்ட். அதாவது இங்க இருக்காங்க இல்லையா, இந்த மகாநதிக்கும் மகாநதி ரிவருக்கும்
கிருஷ்ணா ரிவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கார் அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க. அதே போல கிருஷ்ணாவுக்கும் காவேரி இடைப்பட்ட பகுதியை கோரமண்டல் சமவெளி அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க. அடுத்தது மகாநதிக்கு மேல இருக்கக்கூடிய உட்கல் சமவெளின்னு சொல்லுவாங்க. இந்த ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உட்கல் சமவெளி அப்படிங்கிற சொல்றது உண்டு பார்க்கலாம். ஓகேவா? அப்ப கொடுத்துருக்கு மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார், கரெக்ட். அடுத்து கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்துன்னா சோழமண்டலம், கோரமண்டலம் சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து சோழமண்டல கடற்கரை தான். ஓகேவா? ஆங்கிலத்துல நம்ம வந்து பார்க்கும்போது கோரமண்டலம் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிலங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வாயில வந்து ரா சவுண்ட் வராது. ஓகேவா? இந்த ரா பயன்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்து ரொம்ப இதா இருக்கும். அது தமிழுக்கே உருத்தான ஒரு அழகான சொல் இல்லையா? வராது. அதனால சோழமண்டலம் அப்படிங்கிறதுக்கு பதிலா கோரமண்டல் அப்படிங்கிற பேரை அவங்க வந்து பேரிட்டு பார்க்க. அப்ப கொடுத்துருக்கக்கூடியதுல மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, கொடுத்துருக்கக்கூடியதுல மூணு ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படிங்கிறது பார்க்கிறோம். அடுத்தது which of the following is not a tributaries of river தபதி? கீழ்கண்டவற்றுள் தபதி ஆற்றின் துணையாறு அல்ல எது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ இதுல எது அப்படின்னா தவா. ஓகேவா? சோ தவா அப்படிங்கிறது என்னன்னா நர்மதையோட துணையாறு. ஓகேவா? நர்மதாவுடைய துணையாறு தான் வந்து தவா. சோ மிச்சம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தபதியோட ட்ரிபியூட்டரிஸ் பார்க்கறோம். ஓகேவா? சோ ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? தபதியோட துணையாறுலாம் மிச்சத்தை நான் சொல்றேன். நர்மதாவுடைய மிச்ச துணையாறுலாம் நீங்க கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க தெரிவிங்கன்னு பார்க்கறோம். சோ கமெண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். யாரும் கமெண்ட்ல தெரிவிக்கீங்களோ அதுக்கு நான் ஷார்ட்கட்ஸ் நான் வந்து என்ன பண்றேன்னா புஷ் பண்றேன். சரி, ஓகேங்க. which of the following is not a tributary of river தபதி? தபதியோட பிற துணையாறுலாம் சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தபதி அப்படிங்கறது நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா தளபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தளபதி அப்படின்னே இங்க ரஜினிகாந்த் சார் இருக்காரு இல்லையா, அவங்க நடிச்ச தளபதி படம். ஓகேவா? சோ அந்த தளபதி படத்துல வந்து சார் வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கு அடுத்தது தாய் பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப உருவாகக்கூடிய இடம் முழு தாய்னு பார்ப்போம். அதே தாய் பாசம் எவ்வளவு நேரத்துல இருக்குங்க? தாய் பாசம் அப்படிங்கிறது 7 நாள் 24 மணி நேரமும் வரும். 724 கிலோமீட்டர் தான் அதோடைய நீளம். சோ அது 724. அப்போ இதே நம்ம சாருக்கு வந்து ரஜினி சார் அவர்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கு. தங்கச்சி பேர் வந்து அருணா. வந்து என்ன கேட்கறாங்கன்னா, அண்ணா வரும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வா. ஓகேவா? அண்ணே நீ வரும்போது கோதுமை போற வரிக்கி பஞ்சாமிர்தம் இதெல்லாம் வாங்கிட்டு வா, பொரி வாங்கிட்டு வான்னு சொல்றா. ஓகேவா? சோ அருணாவதி அண்ணேனா அண்ணேர், நீ வரும்போது நீசு. ஓகேவா? கோதுமை போற கோமை பூரே, ஓகேவா? பஞ்சாமிர்தம் பஞ்சரா, அடுத்து பொரி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சோ இது அடுத்து வரிக்கினா வாகி அப்படிங்கிற வரும். இதெல்லாம் தபதியோட துணையாறு. ஓகேவா? சோ அதே போல நர்மதாவுடைய துணையாறுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற சொல்லுங்க. நான் ஷார்ட்கட்ஸா அடுத்ததுல போஸ்ட் பண்றேன். அடுத்து क्वेश्चन நம்பர் 17. Statement 1, Statement 2 பார்ப்போம். The lines of latitude on the earth are used to find the location of place and define the heat zones of earth. புவியில் அச்சுக்கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் வெப்பமண்டலங்களை கண்டறியவும் பயன்படுகிறது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. சோ ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. அடுத்த கூற்று புவியியல் தீர்க்க கோடுகள் ஒரு இடத்தின் அமைவிடத்தை கண்டறியவும் நேரத்தை கணக்கிடவும் பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அச்சுக்கோடுகள் அப்படிங்கிறது கிடைமட்ட கோடுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீர்க்க கோடு அப்படிங்கிறது வந்து என்னன்னா செங்குத்து கோடுகள் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்ப இதுதான் செங்குத்து கோடு. பூமி வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆகும்போது சன்லைட் ஒரு லாங்கிடியூட்ல இருந்து இன்னொரு லாங்கிடியூட் அப்படிங்கிற போல பார்ப்போம். அப்ப லாங்கிடியூடோட பேஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா to calculate the periods of time. ஓகேவா? அப்ப காலத்தை தீர்மானிக்க லாங்கிடியூட் பயன்படுதுன்னு பார்ப்போம். அடுத்து அச்சரேகை பார்த்தோம்னா எர்த் இப்படியே இருக்க போறது. எர்த் வந்து என்ன ஆயிருக்குன்னா 23 டிகிரி சாஞ்சு இருக்காங்க. 23 டிகிரி சாஞ்சு இருக்கிறதால 23.5 டிகிரி நார்த்ல இருந்து 23.5 டிகிரி சவுத் வரைக்கும் வந்து என்னன்னா சன்னுடைய அந்த வெர்டிகல் ரேஸ் ஸ்லாண்டிங் ரேஸ் மாறுபட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சன் எர்த்ல வந்து என்ன ஆகும்னா விழும். சோ இதனால இங்க வந்து கிளைமேட் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க as well as heat zone, other tropical zone, subtropical zone, polar zones அப்படிங்கறத டிஃபைன் பண்றாங்கன்னு பார்த்தோம். அப்ப அந்த வகையில வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரி. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து match the following. ஓகேவா? சோ பொறுத்துங்க. நிலநடுக்கம் அப்படிங்கிறது சடன் மூவ்மெண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? சோ நிலநடுக்கம் அப்படிங்கிறது திடீர் அதிர்வு. ஆமா, இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து என்னன்னா பேசிட்டு இருக்கேன். டக்குனு இந்த இடத்துல வந்து அதிர்ந்து இந்த நான் இருக்கக்கூடிய இடமே அப்படியே உள்ள போலாம். இல்ல நீங்க பாத்துட்டு இருக்கும்போது அந்த பூமி அப்படியே ரெண்டா பறந்து வந்து என்ன ஆகும்னா உள்ள போலாம்னு பாக்குறோம். அதுதான் நிலநடுக்கம்னு பாக்குறோம், எர்த்குவேக்னு பாக்குறோம். ஓகேவா? சடனா யாருக்குமே முன்னறிவிப்பு இல்லாம வந்து என்ன ஆகும்னா திடீர்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்படும் பாக்கலாம். நிலநடுக்கம் சடன் மூவ்மெண்ட் கரெக்ட். நிலநடுக்கம் திடீர் அதிர்வுன்னு பார்ப்போம். அடுத்து சீமா அப்படிங்கிறது சிலிக்கான் மெக்னீசியம். சோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஷனிக்
கிரஸ்ட் லெவல் ஓகேவா. அந்த புவி மேலோட்டத்துல கடல் மேலோடுக்கு அங்க மேலோட்டுல வந்து லோயரா வந்து என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் வந்து காணப்படுவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து சுனாமி அப்படிங்கிறது சூ கூட்டல் நாமி, அதாவது கடல் அலைகள் ஓகே, ஹார்பர் வேவ்ஸ். ஜாப்பனீஸ் மொழியில சூ மற்றும் நாமி அப்படிங்கக்கூடிய ரெண்டு வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுது. துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அலைகள் அப்படிங்கிறப்ப வந்து சொல்லுவாங்க ஹார்பர் வேவ்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த சுனாமி அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் டேர்ம்னு பார்க்கும். அடுத்து மவுண்ட் கென்யா அப்படிங்கிறது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு செயலிழந்த ஒரு டார்மன்ட் வால்கானோ அப்படிங்கிறது தான் இந்த மவுண்ட் கென்யா அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்போ கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல வந்து என்ன பார்த்தோம்னா எர்த்குவேக் சடன் மூமெண்ட் 3, அடுத்து சைமான் 4, அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படிங்கறத விட்டுட்டோம் இல்லையா. வேர்ல்ட் ஆஃப் வால்கனோஸ், இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதிகமான எரிமலைகள் அது சூழ்ந்து வந்து பசிபிக் பெருங்கடல் சூழ்ந்து இருக்கிறதால அதை வேர்ல்ட் ஆஃப் வால்கனோஸ்னு சொல்லுவாங்க. பசிபிக் நெருப்பு வலயம் அப்படிங்கிறது உலக எரிமலைகள். சுனாமி ஜப்பானிய சோல், கென்யா மலை ஆப்பிரிக்காவில் இருக்குன்னு பார்க்க. அடுத்தது சிலிகா லேக், இந்தியா லார்ஜஸ்ட் பிராக் வாட்டர் லேக் இஸ் சிச்சுவேட்டட் சவுத் வெஸ்ட் ஆஃப் விச் டெல்டா. எந்த டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ள சிலிகா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சோ மகாநதிக்கு கீழே அந்த ஒடிசா மாவட்டத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மகாநதி ஆற்றுக்கு கீழே ஒடிசால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலிகா இருக்காங்க. கொஞ்சம் பிக்சரைஸ்டா வந்து என்ன பார்த்தா கொஞ்சம் லோட் ஆகல, சோ அதனால அப்படி இருக்கு. சோ மகாநதி ரிவருக்கு கீழே தெற்குல வந்து ஓகேவா, தெற்கு தென்மேற்கு ஓகேவா. சோ மகாநதி தெற்கு தென்மேற்குல தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிகா லேக் இருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய காயல் ஏரி, மிகப்பெரிய லகுன் லேக் அப்படிங்கிறப்ப பார்க்கலாம். லார்ஜஸ்ட் லகுன், ரெண்டாவது லகுன் லேக் பார்த்தோமே எங்கங்க, எஸ் ஓகேவா புலிகேட் லேக், ரெண்டாவது லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் லகுன் லேக் பார்க்கலாம். அடுத்தது ஓகே, அப்போ சிலிகா லேக் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மகாநதிக்கு தென்மேற்கு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கரெக்ட். சரி, இப்போ ஒண்ணு இல்ல, இதோடைய அப்படியே அந்த நீளம் தெரியுமா? மகாநதியோட நீளம் 851 கிலோமீட்டர். கோதாவரி தான் தீபகர் பார்க்லயே வந்து என்னன்னு பார்த்தா மிகப்பெரிய மிக நீளமான ஆறு அப்படிங்கிறது பார்த்தோம் ஓகேவா. சோ கோதாவரியுடைய நீளம் அப்படின்னு பார்த்தா 1465, இந்தியாவுடைய செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர். அடுத்து வந்து என்னன்னா பெனின்சுலர் ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் பார்க்கணும். அடுத்து கிருஷ்ணா வந்து பெனின்சுலர் ரிவர்ஸ்ல செகண்ட் லாங்கஸ்ட்னு வருவாங்க 1400 கிலோமீட்டர். அடுத்து காவேரியை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னு பார்த்தா கிளைம் பண்றது 805 கிலோமீட்டர்னு பார்க்கணும். அடுத்து இதுல தமிழ்நாட்டுல மட்டும் எவ்வளவு பாயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 416. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல எவ்வளவு பாயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 64 கிலோமீட்டர்னு பார்ப்போம். இது நிறைய டேட்டா வரும் அப்டேட்டட் புக்ல, நம்ம அப்டேட்டட் புக்ல ட்ரஸ்டட் வேல்யூ 805 கிலோமீட்டர்னு பார்க்கும். அடுத்து லாஸ்ட் क्वेश्चन நம்பர் 20. The river Brahmaputra enters into India through a gorge in Arunachal Pradesh, namely Dihang. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அடுத்து திஸ்தா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ ஆகியவை பிரம்மபுத்திரா ஆறின் சில முக்கிய துணையாறுகள் சொல்றாங்க. சில முக்கிய துணையாறுகள் சொல்றாங்க, இன்னும் நிறைய இருக்கு ஓகேவா. சில முக்கியமானது அதுவும் ஒண்ணு. அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணையும் போது மேக்னா எனவும் அழைக்கப்படுது கொடுக்குறாங்க. கொடுத்திருக்கிறதுல மூணுமே கரெக்ட் ஓகேவா. பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஜமுனா இன் பங்களாதேஷ் and then joins with the river Ganga is called as மேக்னா அப்படிங்கற கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறதுல மூணுமே கரெக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் ஓகேவா. சோ பிரம்மபுத்திரா எங்க ஆரிஜின் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் மவுண்டன் ரேஞ்சஸ் ஓகேவா. திபெத்ல கைலாஷ் மலைத்தொடர்கள் ஓகே. திபெத்ல கைலாஷ் மலைத்தொடர்ல செம்மாயுடங் அப்படிங்கிற கிளேஷியர், அந்த செம்மாயுடங் கிளேஷியர் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செம்மாயுடங் கிளேஷியர் எங்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மானசர் ஏரியில இங்க கிழக்கு சரிவுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஈஸ்டர்ன் ஸ்லோப்ல இருப்பாங்கன்னு பார்க்கலாம் அந்த செம்மாயுடங் கிளேஷியர். ஏன்னா பொதுவா இந்த இமயமலை ஆறுகள் எல்லாமே பனியாறுகள் தான் தோற்றுவிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா, கங்கோத்ரி, இந்தஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பொகாசு கிளேஷியர். ஸோ அதே போல வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா பார்த்தோம் அப்படின்னா இவங்க செம்மாயுடன் கிளேஷியர் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க இருந்து ஆரிஜின் ஆகும்போது திபெத்ல இருந்த சாங்போன்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஃப்ளோ ஆயிட்டு இந்தியாவுக்குள்ள இந்த அருணாச்சல பிரதேசல திகாங் வழியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள வருவாங்கன்னு பார்க்கணும். திகாங் பள்ளத்தாக்கு வழியா உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வரதுனால திகாங் ரிவர் அப்படிங்கிறதுல அருணாச்சல பிரதேசம்னு சொல்லுவாங்க. தென் அசாம்ல செம்மல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பாய்வாங்க. அசாம்ல இருக்கக்கூடிய செம்மல்ல வந்து பாயிருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெட் ரிவர். இந்தியாவோட ரெட் ரிவர் யாரு? சிவப்பு நதி யாரு? பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தலாம்
சோ இங்க அசாம்ல ரெண்டா பிரிஞ்சு ஒரு ரிவரைன் ஐலாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. சோ அசாம்ல ஒரு மிகப்பெரிய ரிவரைன் ஐலாண்ட் கிரியேட் பண்ணப்படும். இதுதான் உலகின் மிக பெரிய ரிவரைன் ஐலாண்ட் இதுதான். ஓகேவா, மஜுலி ஐலாண்ட் அப்படிங்கறப்ப சொல்லுவாங்க. எங்க கிரியேட் ஆகும், அசாம்ல கிரியேட் ஆகும் அப்படிங்கறப்ப பாக்குறோம். சோ அப்படி அசாம்ல இதெல்லாம் வந்து இந்த மஜுலி ஐலாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா கிரியேட் ஆகிட்டு சோ கிரியேட் ஆகிட்டு அப்புறம் வந்து இந்தியாவோட மேகாலயா வழியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பங்களாதேஷ்குள்ள வராங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஏற்கனவே கங்கா பங்களாதேஷ்குள்ள வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், பத்மா அப்படிங்கிற பேர்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இவங்க பங்களாதேஷ்குள்ள போனோடனே இவங்களோட பேர் என்னன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னா ஜமுனான்னு சொல்லிடுவாங்க. சோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்மாவும் ஜமுனாவும் சேர்ந்த பிறகு மேக்னா அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஓகேவா, சோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம். சோ அடுத்து துணை நதிகள் பார்த்தோம்னா முக்கியமான துணை நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மானஸ், திஸ்தா, சோ அது வந்து என்னன்னா லோஹித், இதெல்லாம் வந்து அந்த சுபன்ஸ்ரீ, இதெல்லாம் வந்து முக்கியமான துணையா இருக்காங்க பார்ப்போம். ஓகே, இது ஒரு சின்ன வேர்ட். நமக்கு மனசு சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம். ஓகேவா, சோக ஸ்டேட்டஸ்லாம் வைப்பீங்க இல்லையா? ஆனா யாருக்காக நீங்க சோகமா இருக்கீங்களோ அவங்க அந்த ஸ்டேட்டஸ் ஒரு தடவை தான் பாப்பீங்க, வச்சா நீங்க 150 தடவை பார்ப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டு போகலாம், எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா மோட்டிவேஷனலா ஸ்டேட்டஸ் வந்து வச்சுக்கலாம். சோ அதான் மனசு ரொம்ப லோவா டிஸ்டர்பா தனிமையா இருந்தா ராக் சாங் கேட்டா சூப்பரா இருக்கும். புரியலையா? மனசு மானஸ் ரொம்ப டிஸ்டர்பா மனசு ரொம்ப டிஸ்டர்பா தனிமையா டன்ஸ்லி அப்படி கூட இருக்கும். ஓகேவா, லோவா லோகித் இருந்தா ராக் சாங் கேட்டா பராக் கேட்டா சூப்பரா இருக்கும் சுபன்ஸ்ரீ. ஓகேவா, சரிதான் அந்த துணையாளோட மேட்ச் பண்றோம்னு பார்ப்போம். ஓகேவா, ஓகே गाइस, I hope the class was useful நினைக்கிறேன். Thank you, நல்லா படிங்க, all the best.